ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் 27ல் மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி அப்படிங்கிற பாடத்திலிருந்து தான் வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்? சிவாஜி எந்த ஆண்டு பிறந்தார்? ஆன்சர் பாருங்கள். கிபி 1627ஆம் ஆண்டு சிவாஜி பிறந்தார். ஓகேங்களா. அவருடைய தாயார் பேர் ஜிஜாபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார்? சிவாஜியின் ஆசிரியர் மற்றும் குரு யார்? ஆன்சர் பாருங்கள், தாதாஜி கொண்டதேவ் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இவர் அசோகருடைய குரு அப்படின்னு சொல்லலாம். வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் ஹரிஹரர் மற்றும் புக்கருடைய குரு அப்படின்னு சொல்லலாம், இல்லை அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம். பைரம் கான் அப்படிங்கிறவர் அக்பருடைய பாதுகாவலராக இருந்தவர். ஸோ இவரும் ஒரு குரு மாதிரி தான். மராத்தியர்களின் போர் முறையில் சிறந்தது எது? மராத்தியர்களோட போர் முறையில் சிறந்தது எது? ஸோ எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரில்லா போர் முறை தான். ஓகேங்களா. திடீர் தாக்குதல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இரவு நேரத்தில், மேக்ஸிமம் இரவு நேரத்தில் தான் திடீர் தாக்குதல் நடத்துவாங்க. சிவாஜி ஜவாலியை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? சிவாஜி ஜாவலியை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? ஆன்சர் பாருங்கள், 1656ஆம் ஆண்டு கைப்பற்றினார். 1656. ஸோ அப்போதைய அரசர் யாருன்னா சந்திரராவ் மோர் அப்படிங்கிறவர் தான் அப்போதைய அரசர். சிவாஜி அப்சல் கானை எந்த ஆண்டு கொன்றார்? சிவாஜி அப்சல் கானை எந்த ஆண்டு கொன்றார் அப்படின்னா 1659. ஓகேங்களா. ஸோ அப்சல் கான் அவுரங்கசீப்போட தளபதி அப்படின்னு சொல்லலாம், பிஜப்பூரோடைய தளபதியாக இருந்தார். ஸோ சிவாஜியை கைது பண்ண போகிறப்ப கொண்டுட்டார். ஓகேங்களா. 1659. சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு என்ன? சிவாஜி சத்ரபதி என்னும் பட்டத்துடன் மணிமுடி சூட்டிக்கொண்ட ஆண்டு என்ன? ஆன்சர் 1674. 1674ஆம் ஆண்டு. ஓகேங்களா. ஸோ 1674ஆம் ஆண்டு ரெய்கார் கோட்டையில் முடிசூட்டு விழா நடந்துச்சு. ஓகேங்களா. ரெய்கார் கோட்டை. சிவாஜி காலத்தில் வரி வசூலின் நிலை என்ன? சிவாஜி காலத்தில் வரி வசூலின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக வரி வசூலித்தாங்க. ஒன்று சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சத்தேஷ் முகி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் அப்படிங்கிறது 1/4. ஓகேங்களா. அவனுடைய மொத்த விளைச்சலில் 4ல் ஒரு பங்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது சவுத் வரி. சத்தேஷ் முகி அப்படின்னா அரசருக்கான வரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது 10ல் ஒரு பங்கு அரசருக்கு கொடுக்கணும். ஓகேங்களா. 2 விதமான வரிகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அஷ்டபிரதான் என்னும் அமைச்சரவை யாருடைய அவையில் இருந்தது? அஷ்டபிரதான் என்னும் அமைச்சரவை யாருடைய அவையில் இருந்தது அப்படிங்கிறத விட, ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா சிவாஜி தான். ஓகேங்களா. ஸோ 8 அமைச்சர்கள் கொண்ட அவருடைய அவையை அஷ்டபிரதான் அப்படின்னு அவர் தான் பேர் வச்சார். அமத்தியா என அழைக்கப்பட்டவர் யார்? அமத்தியா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார்? இந்த அஷ்டபிரதான் 8 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களில் அமத்தியா அப்படிங்கிறவர் எந்த துறையோட அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர். ஓகேங்களா. நிதித்துறையோட அமைச்சர் தான் அமத்தியா அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அமத்தியா. ஓகேங்களா. மஜும்தார் அப்படின்னாலும் நிதியமைச்சர் தான், அமத்தியா அப்படின்னாலும் நிதியமைச்சர் தான். அமத்தியா அல்லது மஜும்தார் அப்படின்னா நிதியமைச்சர். அடுத்து பாருங்கள், சிவாஜி காலத்தில் பேஷ்வா என அழைக்கப்பட்டவர் யார்? சிவாஜி காலத்தில் பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் பந்த் பீரதான் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா. பந்த் பீரதான் பேஷ்வா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பிரதம அமைச்சர். சுர்நாவிஸ் என அழைக்கப்பட்டவர் யார்? சுர்நாவிஸ் அல்லது சச்சிவ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர். ஓகேங்களா. உள்துறை அமைச்சர். ஸோ இன்னும் சிலர் இருக்காங்க, அதை பார்த்துடலாம். வாக்கிய நாவிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் உள்துறை அமைச்சர். வாக்கிய நாவிஸ் அப்படின்னா உள்துறை அமைச்சர். சர் இ நவ்பத் சேனாபதி அப்படின்னா தலைமை தளபதி. ஓகேங்களா. சேனாபதினா நமக்கு தெரியும். சர் இ நவ்பத் அப்படிங்கிறது தலைமை தளபதி. சுமன் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சுமன் துபீர் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். நியாயதிஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தலைமை நீதிபதி. நியாயதிஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தலைமை அர்ச்சகர். பண்டிட் ராவ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தலைமை அர்ச்சகர். சிவாஜி காலத்தில் கிராமங்களில் தேஷ்முக் அப்படிங்கிறவங்க நிர்வகித்தாங்க. ஓகேங்களா. சிவாஜி காலத்தில் கிராமங்களை நிர்வகித்தவங்க பேர் தேஷ்முக். சிவாஜிக்கு பின்னர் அவருடைய பேரன் ஷாகு. ஓகேங்களா. சிவாஜியுடைய மகன் சாம்பாஜி அவர் அவுரங்கசீப்பால் கொல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஷாகுவா அவர் தான் அவுரங்கசீப்பு தான் அரசராக அறிவிக்கிறாரு. ஸோ 1708லேருந்து 1749 வரைக்கும் ஷாகு ஆட்சி செய்கிறாரு. ஓகேங்களா. இதுக்கு இடையிலேயே பேஷ்வாக்களோட ஆட்சி வந்துருச்சு. 1713லேயே வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஷாகு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் அப்படின்னு பொருள். ஷாகு அப்படின்னா நேர்மையானவர் அப்படின்னு பொருள். பாலாஜி விஸ்வநாத் வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்குறாரு. ஓகேங்களா.
ஸோ பேஷ்வாக்களோட ஆட்சியை தொடங்கினவர் இவர் தான் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள். ஸோ பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் 1713 பேஷ்வாவாக உருவெடுக்கிறாரு. 1720 வரைக்கும் ஒரு பேஷ்வாவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய மகனான பாலாஜி விஸ்வநாத்தில் பாஜிராவ், ஸோ இந்த பாஜிராவ் அவர்களை ஷாகு தான் அடுத்த பேஷ்வாவாக அறிவிக்கிறார். ஓகேங்களா. ஸோ 1720 1740 வரைக்கும் பாஜிராவ் வந்து பேஷ்வாவாக இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆம் பானிபட்டு போர் நடக்குது. அதாவது அடுத்த பாஜிராவுக்கு எதிராக இந்த போர் நடந்துச்சு. ஸோ 1761 3ஆம் பானிபட்டு போர் வந்து 1761 நடந்துச்சு. ஓகேங்களா. இதிலேயே மராத்தியர்கள் வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஜிகே புக்குக்கு உண்டான ஆஃபர் டேட்டு இன்னையோட முடியுது. ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9080285722 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வரும். அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் மேக்ஸிமம் 2 நாளுக்குள்ளே சென்ட் பண்ணிடுவாங்க. 9080285722. ஓகேங்களா. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.